Hidhaya'S kitchen. இன்னைக்கு நம்ம என்ன சமைக்க போறோம்னா bread toast எப்படி வீட்ல செய்யறதுன்னு பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி எங்களோட சேனலை இதுவரைக்கும் subscribe பண்ணாதவங்க subscribe பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க bell icon-ஐ press பண்ணுங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் notification ஆகும். வாங்க friends, வீடியோக்குள்ள போகலாம். bread toast செய்யறதுக்கு தேவையான ingredients என்னென்னன்னு பார்க்கலாம். நான் bread 10 bread-ஐ வந்து இந்த மாதிரி பாதி பாதியா கட் பண்ணி எடுத்துர்க்கேன். 7 முட்டை உடைச்சு ஊத்தி வச்சிருக்கேன். ஒரு முழு தேங்காய் பால் நான் எடுத்துர்க்கேன். தண்ணி ஊத்தாம எடுத்துர்க்கேன் திக்கா. நெய் தேவையான அளவு, சர்க்கரை தேவையான அளவு. நான் வந்து பட்டைய சுகரோட பவுடர் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். முட்டையில நம்ம இப்போ தேவையான அளவு சர்க்கரை ஆட் பண்ணிப்போம். சுகர் வந்து நம்மளோட டேஸ்ட்டுக்கு தான், நமக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு ஆட் பண்ணிக்கிட்டா போதும். அதை நம்ம ஃபஸ்ட்டு பீட் பண்ணிடுவோம். நம்ம பவுடர் பண்ணி வச்சிருக்கிற பட்டையும் சுகரும் இதில் ஆட் பண்ணிக்கிறோம். நம்ம இதை ஆட் பண்ணுறதுனால ஒரு நல்ல ஃப்ரெக்ரன்ஸ் கொடுக்கும். முட்டையில் இருக்கிற அந்த ஸ்மெல் வராது, பேட் ஸ்மெல் வராது. அது இதில் மெல்ட் ஆகலைனாலும் ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. ஏன்னா நம்ம இது பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அது வந்து கரைஞ்சிரும். இதில் நம்ம இப்போது தேங்காய் பால் ஆட் பண்ணிப்போம். நான் வந்து ஒரு தேங்காய் வந்து திக்காக எடுத்துருக்கிறேன் பால். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு தவா அடுப்பில் வச்சுருக்கிறேன். நம்ம தேவையான அளவு கீ வந்து இதில் அப்ளை பண்ணிப்போம். இப்போ நம்ம பிரெட் எடுத்து இதில் நல்லா டிப் பண்ணிவிட்டு இப்போ நான் இதில் மேலே கொஞ்சமாக இந்த எக்கோடது விடுறேன். இதை அப்படியே நான் சுற்றி விடுறேன். பாருங்க, நம்மளோட பிரெட் டோஸ்ட் எவ்வளோ சீக்கிரமாக ரெடி ஆகிடுச்சுன்னு. நம்ம லேசாக கீ அப்ளை பண்ணிப்போம் இது மேலே. பாருங்க, நம்மளோட பிரெட் டோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இதை நான் வந்து ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கிறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப சிம்பிளான ஒரு ரெசிபி. ஆனால் உண்மையாகவே வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம இன்னொரு செட் ஆஃப் பிரெட் போட்டுப்போம். இப்போது நான் கொஞ்சம் கீ அப்ளை பண்ணிட்டேன். இது மேலே கொஞ்சமாக நான் அதே மாதிரி எக் வந்து அந்த எக்கு தேங்காய் பால் இது வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். இதில் கீ வந்து மேலே போட்டுக்குவோம். நல்லதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதை நம்ம திருப்பி விட்டுப்போம். இதை நம்ம திருப்பி விட்டுருவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட பிரெட் டோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இதை நான் வந்து வேற ஒரு பிளேட்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட பிரெட் டோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இதை உங்கள் வீட்லேயும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எங்களோட கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல ரெசிபியோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். எங்களோட வீடியோ பார்த்ததற்கு ரொம்ப நன்றி. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். Bye.